ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரையமரா சேனல். இன்னைக்கு நம்ம எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எள்ளு சாதம் செய்கிறதுக்கு நான் ஆல்ரெடி எள்ளு பொடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எள்ளு பொடி ரெடி பண்ணுற ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எள்ளு பொடிக்கு நான் இப்போ இன்னைக்கு கருப்பு எள்ளு தான் வறுத்தி எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எள்ளு பொடி நம்ம கையில் ப்ரிப்பேர்டாக இருக்குது. இந்த எள்ளு பொடியில் நான் உப்பெல்லாம் போடலை, நார்மல் உப்பு போடாமல் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, எந்த சாதத்துக்கும், இப்போ எள்ளு சாதம் கலந்த சாதம் எதாக இருந்தாலுமே நமக்கு பச்சரிசியில் உள்ள சாதமாக இருந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது இன்னொன்று, சாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா பச்சரிசி சாதத்தை நேவேத்தியம் பண்ணுறது தான் விசேஷம். ஸோ அதனால நான் இப்போ இன்னைக்கு பச்சரிசி சாதம் அடித்து அதை நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, அது ஆறினது மேலேயே நல்லெண்ணெய் விடுறேன். எள்ளு சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் அதை ஆற வச்சுருக்கிறேன். ஆற வச்சுட்டு இதில் இப்போ எள்ளு பொடி போட்டு பசைஞ்சதுக்கு அப்புறமும் தாளித்து கொட்டலாம், அதுக்கு முன்னாடியும் தாளித்து கொட்டலாம். அந்த வெறும் சாதத்துலேயும் என்னென்ன நான் இன்றைக்கி தாளித்து கொட்டியிருக்கிறேன்னா, நல்லெண்ணெயில் கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோட்டு அதிலே நான் உப்பையும் போட்டு கலந்துக்கிட்டேன். ஏன்னா பொடியில் உப்பு போடாததுனால போட்டுட்டு அதை உள்ள சாதத்தில் கொட்டியிருக்கேன். இப்போ அடுத்து நான் எள்ளு பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த எள்ளு பொடியை சாதத்து மேலே போட்டு அதை நல்லா கிளறி விட்றேன். இந்த ஒயிட் ரைஸ்லாம் தெரியாத மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பசைஞ்சு விடுங்க. அதாவது நொறுங்கிடவும் கூடாது, சாதமும் நொறுங்கிடக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதுலேயே கொஞ்சம் நெய்யும் விட்டுறலாம். நெய் விட்டு அதில் அதையும் சேர்த்து கிளறினோம்னாக்க, அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இதுலேயே நம்ம வேணும்னா முந்திரி பருப்பு தாளித்து கொட்டலாம். முந்திரி பருப்பு தாளித்து போட்டாக்கா இன்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு அதில் போய்ட்டுறேன். ஆக்சுவலாக எள்ளு சாதம் வாரத்துக்கு ஒரு நாளாவது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. எல்லாருமே, பெரியவங்க குழந்தை எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா எள்ளில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் சாட்டர்டே அன்னைக்கு எள்ளு சாதம் பண்ணினீங்கனாக்க காக்காவுக்கும் நேவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இது ஒரு கலந்த சாதமாக வச்சுட்டு அப்பார்ட் ஃப்ரம் த அதர் ரைஸ் நீங்கள் இதையும் வச்சு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம் லஞ்சுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மெத்தடில் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.